ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபயர்ஸ் டெர்மினல் எப்படி இருக்குது, அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அப்பப்போ ஒன்றுனா அப்டேட் பண்ணிகிட்டே வரேன். இப்போது நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, சார் இந்த மார்னிங் அப்டேட்லாம் ஏன் சார் வரல அப்படின்னு. இப்போது தெரியும் உங்களுக்கு, செபியோட நியூ ரூல்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது, லைவ் சார்ட் என்ன போடலாம், ஸ்டாக்ஸை பற்றி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் பற்றி போடலாமா இல்லையா, நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸு, இந்த மாதிரி இண்டெக்ஸ் பற்றி போடலாமா இல்லையா, சில விஷயங்களை வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணிட்டதுக்கப்புறம் வீடியோ போடலாம் அப்படின்னு கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்கேன். சரி, அதனால் அதுக்குள்ளே சின்ன சின்ன மெசேஜஸ் என்னாச்சு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபார்வேர்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுடைய தரப்பில் எந்த டாப்பிக்கில் நம்ம வந்து வீடியோஸ் போட்டால் பெட்டராக இருக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். நம்மளுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சின்ன ஒரு நிமிஷம் டைம் எடுத்துகிட்டு நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபயர்ஸ் டெர்மினலில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இது வந்து நீங்கள் தெரியும், ஃபயர்ஸ் ப்ரோக்கர்ஸ் உங்களுக்கு என்ன பிளாட்ஃபார்ம், அதை பற்றி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஒன்றா பண்ணிகிட்டே வரேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இப்போது இந்த லெஃப்ட்டில் மேலே பாருங்கள், ஃபயர்ஸ் டைமில் மேலே எம்டிஎஃப் பற்றி நம்ம பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கேல்பர் எப்படி பண்ணணும், ஆப்ஷனல் ட்ரேடிங்கில் ஸ்கேல்பிங் எப்படி பண்ணணும் அப்படின்றது நம்ம பார்த்தாச்சு. இப்போது டிஸ்கவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, இப்போது இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த டிஸ்கவர் இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு நியூ விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் என்னென்ன உங்களுக்கு ஆப்ஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், லெஃப்ட்டில் உங்களுக்கு ப்ராட் இருக்குது, அதுக்கப்புறம் செக்டரில் இருக்குது, தெர்மிக், கம்யூனிட்டி, இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதில் நமக்கு என்ன முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி, எங்கே என்னென்ன விஷயங்கள், நிஃப்டி 50, நிஃப்டி மிட் கேப், நிஃப்டி என்ன ஸ்மால் கேப், எல்லாமே உங்களுக்கு இதில் கம்ப்ளீட்டாக வந்துருக்கும். ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, என்ன சேஞ்ச் இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, இதெல்லாம் வந்து காமன் எல்லாத்துலாம் வரும். இப்போது ஸ்க்ரீனர்ஸ்னு வந்து இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியும். அதாவது ஸ்க்ரீனர்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அதிகமாக இருக்காங்க, எப்போ ப்ரெசென்ட் அதிகமானாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது டாப் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கெய்னர்ஸ், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதில் அதிகமாக இருக்காங்க, எந்த ஒரு செக்மெண்ட்டில், கால் ஆப்ஷன்ஸ்லேயோ புட் ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன்ஸில் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பிக்சர் கிடச்சிரும், வியூ கிடச்சிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து இதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 1.20K அதிகமாக இருக்குது அப்படின்னா, இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஓகே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்காங்க காலில் அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், புட் சைடுக்கான ஒரு பிளானை நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஆப்ஷன் செல்லர்ஸ், ஆப்ஷன் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னு என்ன அர்த்தம், ஆட்டோமேட்டிக் மார்க்கெட் வந்து ஒரு ஆப்போசிட் சைடில் மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சிம்பிள். இதில் ஒரு பெரிய இந்த விஷயம் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா சரி, உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் ஏதோ விஷயம் நடக்க போகுது. அப்போது நிஃப்டி கால் ஆப்ஷனில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்காங்கன்னா மார்க்கெட் வந்து புட் சைடுக்கான பிளான், அதாவது மார்க்கெட் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குதுன்னு ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அதுக்கப்புறம் வேறு என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் லாசஸ், அதுக்கப்புறம் இன்ட்ரடே ட்ராப்ஸ், மார்க்கெட் மீட்டர், டாப் கெய்னர், ஓப்பன் ஈக்குவல் ஹை, ஓப்பன் ஈக்குவல் லோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஒன் ஸ்க்ரீனில், அதாவது உங்களுக்கு வந்து செப்பரேட் நீங்கள் வந்து நிஃப்டி 50ல் போய்ட்டு நீங்கள் என்எஸ்சியில் கூகுளில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னா, இப்போ என்எஸ்சியில் போய்ட்டு சர்ச் பண்ணணும் நீங்கள். அதுக்கப்புறமா அந்த என்ன சொல்ல screeners.com இருக்குது, எவ்வளோ வெப்சைட்ஸ் நீங்கள் இல்லைன்னு சொல்லவில்லை, வேறு இடத்துல போய் கலெக்ட் பண்ணணும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இதில் இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரே விண்டோவிலே உங்களுக்கு வந்துடும், என்னென்ன உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது நீங்கள் ஓப்பன் ஈக்குவல் லோ பார்க்குறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் ஈக்குவல் லோன்னு என்ன, இங்கே இருக்குது, கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள், ஓப்பன் ஈக்குவல் லோ, இதை கிளிக் பண்ணிங்கன்னாவும் நமக்கு அந்த ஸ்டாக்ஸ், அதாவது அதனுடைய ப்ரைஸ், ஓப்பன் ப்ரைஸும் லோ ப்ரைஸும் சேமாக இருந்தால் என்ன, நம்ம வந்து ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இங்கே இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஈக்குவல் லோ எங்கே காமிக்குது, 280 ஓப்பனு, அதோட லோ ப்ரைஸும் 780. ஓகே, அதுக்கப்புறம் கண்டெய்னர் கார்பரேஷன் இது எப்படி இருக்குது, 690 ஓப்பன் ப்ரைஸு, 690 லோ ப்ரைஸ். அப்போ ரெண்டுமே லோ இருந்தால் அப்போ 690க்கு மேலே தான் வந்து ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது கீழே வரவே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்த்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை ஒரு கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து சிம்பிளான இருக்கிற ஒரு விஷயங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் வந்து இந்த ஃபயர்ஸ் ஆப்பில் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதனுடைய லிங்க் கொடுத்துருக்க மாதிரி, இது நம்மளுடைய சேனல். இது சேனலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க தெரியும், மோர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபயர்ஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்கும் மாதிரி, இந்த கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபெசிலிட்டியை நீங்கள்
பிடிச்சிக்கலாம். இது நம்மளுடைய ரெகுலர் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அதாவது ரியாலிட்டி பற்றி பேசுகிறதுனால வந்து நம்ம வியூஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜியோ ஒரு அடுத்த நாளைக்கு என்ன ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு குயிக்காக மணி மேக்கிங் பண்ண வீடியோ நிறைய வியூஸ் வந்திருக்கும். ஆனால் ரியாலிட்டி பற்றி பேசுகிறதுனால கொஞ்சம் வியூஸ் கம்மியாக தான் இருக்கும், ஒரு கமெண்ட்ஸும் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து இமீடியட்டாக கலெக்டிங் கொடுக்கணும் இல்லையா. ஆனால் ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஆர்வம் கிடையாது. ஸோ அதனால் வியூஸ் கம்மியாக தான் இருக்கும். இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸை பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அக்கௌண்ட் என்ன ஓப்பன் பண்ணணும்னு தேவைப்பட்டால் இந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.